அண்ணே நானும் ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டா. ஏய் உதப்படுவ ராஸ்கல், வருங்கால மனைவிய கொஞ்சம் வேண்டி இருக்குண்டா. இங்க பாரு, வாசம் வந்துச்சுன்னு வச்சுக்க, கதை முடிஞ்சு போச்சு. சொன்னா புரியாதா தாசு உனக்கு? சரி வேணாம், போமா. சண்டி, நீயும் தாசும் மாட்டிக்க கூடாது, பார்த்துப்போ. மா, அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏதோ புதுசா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா நீ புலம்பாம இரு. அண்ணே, பசங்க வந்தாச்சான்னு கொஞ்சம் கேள. ஏய், அண்ணன் தாண்டா கால் பண்றாரு. ஹலோ அண்ணே. டேய் எங்கடா இருக்கீங்க? கோயிலுக்கு வந்தாச்சுண்ணே. டேய் இடத்த நல்லா பாத்துக்குங்க. சம்பவம் பண்ணிட்டு எந்த வழியா தப்பிக்கணும், எங்க காரை நிப்பாட்டி வைக்கணும்னு நல்லா ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கோங்க, புரியுதா? ஓகேண்ணே, ரூட்டு தெளிவா இருக்குண்ணே. பிளான் படி நடக்கும். உங்களுக்கு டவுட் எதுவும் வேணாண்ணே, நீங்க கிளம்பி வந்துருங்கண்ணே. சரி சரி, நான் வரேன், போன வை. சரிங்கண்ணே. மணிமகள, பசங்க தெளிவா இருக்கானுங்க, போலாமா? தாசு, நான் சொன்னதை எடுத்துக்கிட்டியா? ரெடியா இருக்குக்கா. சரி, அப்ப போலாமா? போலாம். சரி போலாம். சண்டி, வா போலாம். சிவா, 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 சிவா. சிவா, 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 சிவா. சிவா, என்னண்ணே, என்னாச்சு? தெரியல சார், வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகல. கோச்சுக்கலன்னா கொஞ்சம் வண்டியை தள்ளி விடுறீங்களா சார்? மாமா என்ன மச்சான்? வாங்க. ஏன்? அட வாங்க மாமா, எதுக்கு எடுத்தாலும் வாங்க. இத வரேன். சரி அண்ணா, நீங்க வண்டியில போய் உட்காருங்க, நாங்க தள்ளுறோம், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி சார். சிவா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தள்ளினா உடனே ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க பண்ணலாம். கோயிலுக்கு வந்த இடத்துலயும் வேலை செய்யணுமா? ஏன் வீட்டில் மட்டும் நல்லா வேலை செஞ்சு கிழிக்கிறீங்களோ? இவங்க ஏதோ கோயிலுக்கு போறாங்க, வேண்டுதல் வச்சிருக்காங்களா. ஹெல்ப் பண்ணா புண்ணியம் கிடைக்கும். வாங்க. ஆனா நீங்க வண்டியில உட்காருங்க. ஏன் மாமா எப்போ பார்த்தாலும்? வாங்க மாமா. சரி சரி, தள்ளலாம் வா. வந்து தள்ளுங்க. அம்மா, 3 பேர் இறங்குங்க, வண்டி தள்ளணும். அண்ணா அண்ணா பரவாயில்லண்ணா, நீங்க உட்காருங்க, வண்டி தள்ளிக்கலாம். சரிங்க சார். ஓகே சார். வெறும் வண்டியை தள்ளுறதே கஷ்டம், இதுல ஆளுங்களை வர வச்சு தள்ளணுமா? மாமா, இப்படி யோசிச்சுட்டே இருந்தா வண்டி நவராது, தள்ளணும். வாங்க. தள்ளுறேன். அண்ணா நியூட்ரல்ல போடுங்கண்ணா. ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. தள்ளுங்க தள்ளுங்க. தாசு, ஐயருக்கு தகவல் சொல்லியாச்சா? அவர்கிட்ட நேத்தே சொல்லியாச்சுமா. லிஸ்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாரு, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. மாமா, நான் வேணா போய் ஐயரை கூட்டிட்டு வந்துட்டா? வர சொல்ல வேண்டியதுதான். சரி, என்னன்னு போய் பாருங்க. சரி மாமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மனுக்கு பட்டும் அலங்கார பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். விளக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். பொங்கலுக்கான பொருள் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைக்கணும். ஏமா, எல்லாத்தையும் நீயே செய்யணுமா?
எல்லாரும் செய்யட்டும், வேலையை பிரிச்சு கொடுமா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, பாத்துக்கலாம். சரி வாங்க, அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போலாம். ரொம்ப தான் ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிற. அப்போ நீ ஏதாச்சும் திட்டம் போட்டிருப்ப. என்ன திட்டம்? திட்டம் தானே. உனக்கும் ஒரு பையனை பார்த்து சாமி கிட்ட பூ போட்டு சம்மதம் வாங்கி அந்த கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு முடிச்சு உன்னை அனுப்பி வைக்கிறது தான் திட்டமே. ஏன்னா வர வர உன்னோட தொல்லை தாங்க முடியல. மாமா, என் வாழ்க்கைய நடு வழியில விட்டதும் இல்லாம பத்தாததுக்கு இப்ப என்ன துரத்தி விடவும் பாக்குறீங்க. நடு வழியில இல்ல, நல்ல வழியிலே அனுப்ப பாக்குறேன். புரியுதா? கோவிலுக்கு வந்து ஏன் அபசகுணமா பேசுறீங்க? கொஞ்சம் நல்ல விதமா பேசுங்க. போடி போ, சும்மா இந்த நடிக்கிற வேலை எல்லாம் வேணாம். மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கீங்க, எனக்கு யாரு இருக்கா? மாமா பாத்தீங்களா, இப்ப கூட நான் இருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல மனசு வரல. ஏமா, உன்னை பார்த்துக்க அம்மா அப்பா இருக்கும்போது நான் ஏன் சொல்லணும்? காவேரி, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. ஏன் இல்ல, வெள்ளை பூவா இல்ல சிகப்பு பூவான்னு பாக்க. உனக்கு எந்த பூ கிடைக்கணும்? ஹே, டார்ச்சர் பண்ணாதடி. நானே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம நொந்து போயிருக்கேன். என்கிட்ட பூ எடுக்கிறத பத்தி பேசாத. ஏண்டி பயப்படுற? தாஸ் உனக்கு ஏத்த நல்ல பையன், ஆளும் ஜம்முன்னு இருக்கான். அவங்க ஃபேமிலியும் உனக்கு சப்போர்ட்டாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியே உன்னை கொத்திட்டு போக காத்துட்டு இருக்காங்க. ரம்யா, அப்புறம் ஏன் ரொம்ப பிகு பண்ணிக்கிற? நான் பிகு பண்றேனா? எனக்கு அவனை பார்த்தாவே பிடிக்கல. ஏய், அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கான்.